தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். மத்தேயு எழுதிய நற்செய்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறை வசனங்கள் 18 முதல் 22 முடிய. அக்காலத்தில் இயேசு திரளான மக்கள் தம்மை சூழ்ந்திருப்பதைக் கண்டு மறுகரைக்குச் செல்ல சீடர்களுக்கு கட்டளையிட்டார். அப்பொழுது மறைநூல் அறிஞர் ஒருவர் வந்து, போதகரே, நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார். இயேசு அவரிடம், நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்துப் பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்கக் கூட இடமில்லை என்றார். இயேசுவின் சீடருள் மற்றொருவர் அவரை நோக்கி, ஐயா, முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை பார்த்து, நீர் என்னை பின்பற்றி வாரும், இறந்தோரைப் பற்றி கவலை வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 13ஆம் வாரம் ஜூன் 30ஆம் தேதி 2025ஆம் வருடம் திங்கட்கிழமை. இன்றைய நற்செய்தியில பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? எல்லாத்தையும் விட்டுடுங்க, என்னை பின்பற்றி வா போதும், எல்லாமே அதுவா நடக்கும். ஸோ நீ எதுவும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி பாருங்களேன், ஒரு மறைநூல் அறிஞர். ஓகேங்களா? மறைநூல் அறிஞர்னா அவ்வளோ பெரிய பவர்ஃபுல். ஏன்னா அவங்க எல்லாமே மிகப்பெரிய ஞானம் மிக்கவர்கள். அவரே என்ன சொல்றாரு? போதகரே, அப்பா, நீங்க எங்க போனாலும் நான் உங்களுக்கு பின்னாடி தான் வருவேன் அப்படிங்கிறாரு பாருங்க. ஸோ அவ்வளோ பெரிய மறைநூல் அறிஞருங்கிற ஒரு பெயர், பட்டம் வைத்திருக்கிற ஒருத்தர் ஏசப்பாவை பின்பற்றுறாரு. நாம தம்மாந்தோண்டு மூளைய வச்சுக்கிட்டு, கொஞ்சோண்டு அறிவு வச்சுக்கிட்டு, அதாவது மறைநூலை பற்றிய கொஞ்சம் அறிவை மட்டும் வச்சுக்கிட்டு, அந்த கேள்வி இந்த கேள்வி ஏதேதோ கேட்டுக்கிட்டு, கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறது, இருக்காருன்னோனே இயேசு கடவுளாங்கிறது அப்படின்னு ஏதாவது ஒரு குழப்பத்த பண்ணிக்கிட்டு, ஏதாவது ஒரு மைண்ட திசை திருப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அதுக்கு இது ஒரு உதாரணம். ஏசப்பா எங்க போனாலும் நான் உங்கள பின்பற்றுவேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டு நமக்குள்ளேயும் வரணும். ஓகேங்களா? 2வது என்னது? எத பத்தியும் கவலைப்பட வேணாம். ஏசப்பா எல்லாம் பார்த்துக்குவாரு. இந்த 2 மனநிலை நமக்குள்ள இருந்ததுன்னா, நாமளும் இயேசுவின் சீடர்களாக இருக்க முடியும். நாம இயேசுவின் சீடர்களாக இருந்தோம்னா, நம்மளால நம்ம குடும்பமும் கடவுளின் ஆசீர்வாதத்தை பெறும். ஓகேங்களா? தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.